பனை ஏறுவது அவ்வளவு பெரிய குற்றமா? குற்றமா? சுட்டுக் கொள்கிறான். நான் நிக்கிறேன்டா, வீர மகன் பிரபாகரன் மகன் நிக்கிறேன். வா, நான் பனை ஏற போறேன், கல்லறைக்க போறேன்னு சொல்லிட்டாடா ஏறி இறக்குனேன். நீ நல்ல ஆண் மக்களாக இருந்தா என்னைய சுட்டுக்கலாம்லடா, என்னைய சுட்டுக்கலாம்ல. வீர மகன் சுடு பாப்போம். இப்ப கூட ஒரு நாள் குறிப்போம், தேதி குறிப்போம். நான் வந்து ஏறி கல்லறைக்கிறேன், சுடா பாப்போம். சுடா. குறிச்சு வச்சு தூக்குவேண்டா, குறிச்சு வச்சு தூக்குவேன். நான் வென்று வருவேன், நான் வென்று வருவேன். நான் சத்தியத்தின் மகன், நான் வென்று வருவேன், வென்று வருவேன். அதே பனையில கட்டி வச்சு பச்சை மட்டையில வெளுப்ப சரியான நேர்மையான ஆட்சியாளர்களாக இருந்தார். தூத்துக்குடியில் துப்பாக்கி சுட சொல்லி உத்தரவு பிறப்பித்தவன் எவன்? சொல்லு பார்ப்போம். பேலிக்ஸ் ஜெரால்டை அடிச்சு கொல்ல சொன்னவன் எவன்? பனைமரத்தில் ஏறியவனை 2 முட்டிக்காலையும் சுட்டு இப்படி உயிரோடு பிணமாக்கியவன் எவன்? அவனை சுட சொல்லவன் எவன்? சுட சொன்னவன் யார்? இந்த கட்சி ஆட்சிகளுக்கு நீ திருப்பி ஓட்டு போட போறியா? மானங்கட்டு போட போறியா? மானங்கட்டு போட போறியா? எதிர்கட்சியா இருக்கும்போது பெனிக்ஸ் மரணத்திற்கு கதறி எழுத திமுக இந்த மணிகண்டனை சுட்டு வீழ்த்தியதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்காதீங்க. கள்ளச்சாராயம் காட்சி மதுராந்தகத்திலே கள்ளச்சாராயம் காட்சி, மரக்காணத்திலே 19 பேரை கொன்றவனை கள்ளச்சாராயம் காட்சியவனை சுடாத நீ, கள்ளச்சாராயத்தை காட்சி 63 பேரை கொன்ற கள்ளக்குறிச்சியில் சாராங்காட்சியவனை சுடாத நீ, பதநீர் இறக்கினவனை சுடுகிறாய் என்றால் உன்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய நோக்கம் என்ன? ஒரு கடமையில் இருக்கிறவன் சீருடை இல்லாமல் துப்பாக்கி ஏந்தியதுக்கு போனாய், அங்க என்ன தீவிரவாதியாக இருக்கிறான்? துப்பாக்கி எடுத்து ஏன் போனாய்? அவனுக்கு வெறும் சஸ்பென்ஷன் மட்டும்தான் கொடுத்திருக்கான், டிஸ்மிஸ் பண்ணல. இந்த டிஸ்மிஸ் பண்ணாத இந்த ஆட்சியை நாம டிஸ்மிஸ் பண்றோம்டா. 23ஆம் தேதி வெறி கொண்டு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி என் தம்பி பால்ராஜை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.